இப்பதான் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால வந்து எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ம். அந்த ஒரு விஷயம் வந்து என்டர்டெயின்மென்ட் சொசைட்டி ஆஃப் கோவா வந்து நடத்துவாங்க. ஸோ எஸ். கோவால. எஸ். எப்பவுமே அந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சுச்சு அப்டின்னா, நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுமே இங்க இருக்க எல்லாரும் வந்து ம், ம். எங்களால அந்த ஃபெஸ்டிவல் தான் முடியல. இங்கேயாவது நாங்க படங்கள் ஓகே. பார்க்குறோம் அப்டின்ற ஒரு ஜோன்ல இருப்பாங்க. இதுக்கப்புறம் மலையாளத்துல கேரளால நடக்கும். எஸ். இப்டி தொடர்ந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டே தான் இருக்கும். இந்த 2025க்கான சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டிசம்பர் 11ல இருந்து 18 வந்து நடக்கப்போது அப்டின்ற அனவுன்ஸ்மென்ட்ஸ் வந்துடுச்சு. அதுக்கான மூவிஸ் லிஸ்ட் காம்படிஷன்ஸ்ல என்ன மாரி மூவிஸ்லாம் இருக்கு அப்டின்னுமே எஸ். வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்றது, ஃபிலிம் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்குமே பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அது வந்து மெயினான தலைநகரங்கள்ல மட்டும் தான் நடக்கும். இப்போ ஊர்ல இருக்கிறவங்க மதுரை, கோயம்புத்தூர் ஸோ இந்த மாரி இடங்கள் அவங்களுக்கெல்லாம் அது வந்து கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. பட் சென்னையில நடக்கும்போது அங்கருந்து தமிழ்நாடுல எங்கெங்கேயோ மூலையில இருந்து, ஏன் வேற வேற மாநிலங்கள் எங்கெங்கேயோ மூலையில இருந்து தான் வந்து அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஈவன் நீங்க இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால அட்டெண்ட் பண்ணவங்களும் இங்கேயே வந்து இங்க இப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ் படங்களும் இந்த வட்டமும் ஃப்ரெஞ்சுல இருந்து ஜாப்பனீஸ், சைனீஸு, கொரியன் எல்லா லாங்குவேஜும் வருது. அந்த இடத்துல நம்ம தமிழ் படங்கள் 12 படங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.